கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜெரேமியா 1st chapter verse 19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். உங்களை பிடிக்காதவர்கள் ஏதாவது ஒன்று செய்து என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. பிசாசோட வேலை எப்பொழுதும் எல்லாரையும் என்ன பண்ண விடுமா, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சோத்திரம். ஏன்னா நாம் எப்படி இருக்கக்கூடாது, சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றது தான் அவனுடைய எண்ணம். அதை தான் இங்கே வேதத்தில் அப்பா சொல்கிறாங்க, உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்பா என்ன சொல்கிறாங்க, யுத்தம் நடக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏசப்பா ஏற்றுக்கிட்டா பிரச்சனையே இருக்காது, போராட்டமே இருக்காது, நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம். சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம். பிரச்சனைக்கு நடுவில் தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வைப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அப்போ அந்த இடத்துல அற்புதங்களை செய்து தமக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை 10 விதமான வாதைகளை கொடுத்து நிரூபித்து காண்பித்தார். அதே போல தான் உங்களுக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அப்பாவுடைய வல்லமை விளங்கும்படி இது நடக்கிறது. இது நிமித்தம் உங்கள் எதிராளியானவர்கள், அந்த பிசாசானவன் பயந்து ஒடுங்கி போவான். எதிர்த்து அந்த எகிப்து ஒருத்தர் கூட அங்கே மீண்டு போகல. எல்லாம் செங்கடலில் மூழ்கி அழிந்து போனார்கள். அதே போல தான் உங்களுக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அவனுக்கு என்ன மந்திரம் செய்தாலும் சரி, என்ன தந்திரம் செய்தாலும் சரி, என்ன காரியம் செய்தாலும் சரி, அவைகள் உங்களை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறாங்க, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அப்பா சொல்கிறாங்க. உன்னை ரட்சிக்கும்படி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சோதரர், இந்த பூமியில் நாம் வாழலாம். மிஞ்சி போனால் 70 வருஷமோ 80 வருஷமோ, வெள்ளத்தின் மிகுதினால சில டாக்டர் துணையோட 100 வருஷம் கூட இருக்கலாம். சோத்திரம். அது பெரிய விஷயம் இல்லை. ரட்சிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரட்சிப்புனா நித்திய ஜீவன், நித்திய காலமாக கோடி வருஷங்கள் நம்ம எங்கே வாழ போகிறோம், அதான் முக்கியம். அங்கே போய் நம்ம நரகத்தில் அவிஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையே பிரயோஜனமற்று போயிடும். அதனால தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அப்பா உங்கள் ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தமாக்குன்னு கேட்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவி என்ன பண்ணுவார், பரிசுத்தம் ஆக்குவார். அதுதான் சொல்கிறாரு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போது கோடிக்கான வருஷங்கள் அப்பா கூட இருப்பதற்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க, இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார், சோத்திரம், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். சோத்திரம். அப்போது நாம் பரலோகம் செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்றென்றும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த தேவன் இந்த பூமியில் மிஞ்சி போனால் 70 வருஷமோ 80 வருஷமோ இல்லை 100 வருஷமோ, அந்த வாழ்க்கைக்கு தேவையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதை தான் சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்கள் கூட இருக்கிறாங்க. எனக்கு பிரச்சனை பிரதர், எனக்கு போராட்டம் பிரதர் இருக்கும். அந்த பிரச்சனை மத்தியிலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பதை எல்லோரும் காண்பார்கள். அப்பாவோட வார்த்தை சொல்லு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, வியாதியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அப்பா எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து விடுவித்து எல்லாவற்றுக்கும் மேலான ரட்சிப்பை இன்று உங்கள் அனைவருக்கும் தரப்போகிறார். இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் பேசணும் உங்களுடைய வார்த்தைக்காய் சோத்திரம். என் பிள்ளைகளே, நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பாவோட வல்லமை ஆம் தகவனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும், ஆம் தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்திலும்
இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நான் ஒரு சபத்தர கலேர பலேதர கலாதர தேங்க்யூ லார்ட். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட். யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று நீர் சொல்கிறீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்க, அவங்க என்னை மேற்கொண்டுருவாங்க, அவங்க என்னை ஜெயித்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, அப்பா சொல்கிறாங்க, யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது, யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற ஏசப்பா பெரியவர். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே எல்லா காரியங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் இப்பொழுது எஸ்தர்ல நாங்கள் பார்க்கிறோமே, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று, அதே போல உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறதுக்காய் சோத்திரம். இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறப்பா. இந்த மன மகிழ்ச்சி நாளில் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறீர். அவர்களுடைய பிரச்சனை போராட்டம் எல்லாம் இன்றோடு முடிந்து போகிறதுக்காய், எல்லாம் முடிந்து போகிறதுக்காய். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகள் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி எல்லோரும் சாட்சி சொல்ல போகிறதுக்காக சொல்லு. இன்றைக்கும் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அப்பா எனக்கு நீங்கள் வேணும் என்று சொல்லி கேட்டார்களோ எல்லோரையும் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இப்பொழுதும் அவருடைய இருதயத்தில் நீர் வந்திருக்கிறீரப்பா. எல்லோருக்கும் நித்திய ஜீவன் அந்த ரட்சிப்பை நீர் கொடுத்ததுக்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட். ரட்சித்து அவர்களோடு கூட இருக்கிறன்ற வார்த்தையின்படி இந்த நொடி முதல் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்கான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்கள், அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கி மன மகிழ்ச்சி நாள். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.